ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங்க. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான க்ரீன் சட்னியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து புதினாவும் அண்ட் கொத்தமல்லியும் வச்சு அரைக்கிறது தாங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. 2 தக்காளி அதையும் கட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ஆப்ஷனல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காங்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரையாக எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உடச்ச கருப்பு உளுந்து 2 டீஸ்பூனுங்க, கொஞ்சம் வரதனியா, கொஞ்சம் ஜீரகம், கல்லுப்பு, வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம், புளி கொஞ்சங்க. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே இந்த தக்காளி தேங்காய் இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு புதினா கொத்தமல்லியும் அதிலே வதக்கிடலாம். அந்த உப்பு சேர்த்துருப்போம், பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. சூப்பரான க்ரீன் சட்னிங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்படி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் சட்னி அரைச்சாச்சுங்க. இன்றைக்கி திணை மாவில் தான் இட்லி அரிசி ஆட்டி வச்சுருந்தோம். ஸோ திணை மாவு தோசையோட சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.